வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் வெடித்த சர்ச்சை. பிரதமருக்கு கொலை அச்சுறுத்தல். பாதாள உலக குழுக்களுடன் எதிர்க்கட்சிகளுக்கு நேரடி தொடர்பு. துறைசார் அமைச்சரின் பகீர் தகவல். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அங்கீகரிக்குமாறு பல தரப்பினாலும் அழுத்தம். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 50 பேர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை பார்க்கலாம். இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே இது நாட்டிலே நடந்தது இன அழிப்பு. ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சிலர் சொன்ன கருத்திலே வைத்து நாட்டிலே இன அழிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன அழிப்புக்கான நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியா சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் யாழ் மாவட்டத்தின் முடிவுகள் என்பது அவங்களுடைய மக்களுடைய முழுமையான விருப்பத்தின் கீழ் அல்ல, கடுமையான இனவாதம் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, காசுகள் பரிமாறப்பட்டது. நான் மாத்திரமல்ல, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள் அனைவரும் கூறுகின்றார் மதுபான போத்தல்கள் பரிமாறப்பட்டது, காசு பரிமாறப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு சில தமிழ் கட்சிகள் என்ன விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்ட கட்சிகளாக இருந்தார். இன்றைக்கு விசேடமாக தமிழரசு கட்சியை சார்ந்த நண்பர்களை கூறுகின்றார்கள், ஐயா நாங்கள் தமிழரசு கட்சி இப்படி நடந்திருக்குமா? எங்களால் நம்ப முடியாத அளவு அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இம்முறை நடந்து கொண்டார். வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார், இந்த தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம். அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்ற ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழர் ஒருபோதும் ₹1 காசுக்காக வாக்கு போட மாட்டார். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அங்கீகரிக்குமாறு கோரி பிரித்தானிய பிரதமருக்கு மனு கையளிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்குமாறு கோரியும் ஏனைய யுத்த குற்றவாளிகள் மீதும் தடையை விதிக்கவும் நீதியை நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கவும் வலியுறுத்தி பிரித்தானிய பிரதமருக்கு மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. இந்த மனுவை சமர்ப்பிக்கும் செயற்பாடானது இனப்படுகொலை தடுப்பு மற்றும் தண்டிப்புக்கான சர்வதேச மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை ராணுவத்தின் திட்டமிட்ட நடவடிக்கைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் குறித்த மனுவில் கையொப்பமிட்டுள்ளனர். குறித்த மனுவில் இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும், இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பிரேரிக்க வேண்டும், தமிழர்களுக்கு எதிரான யுத்த குற்றம் செய்த ஏனையவர்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து தடைகளை விதிக்க வேண்டும், போர் குற்றவாளிகள் தூதுவர்கள் ஆகுவதற்கும் அதிகாரப்பூர்வ பதவிகள் வகிப்பதற்கும் தலையிட வேண்டும், சார்பற்ற சர்வதேச விசாரணையை அமைக்க பிரித்தானியா முன்னெடுப்பாக செயல்பட வேண்டும், தமிழின படுகொலையை விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலரும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை தமது சமூக ஊடகங்களில் நினைவு கூர்ந்துள்ளனர். இதன்போது அவர்கள் நீதி பொறுப்புக்கூறலுக்கான அழைப்புகளை விடுத்தனர். சர்வதேச சமூகத்தின் ஈடுபாடு மற்றும் தமிழர் சுய நிர்ணய உரிமைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். அமெரிக்காவும் உலக சமூகமும் இதனை அங்கீகரிக்க
வேண்டும் எனவும் தமிழர் சுய நிர்ணயத்தை ஆதரிக்க வேண்டும் என பென்சில்வேனியாவின் 12வது காங்கிரஸ் மாவட்ட பிரதிநிதியான சம்மர்லி வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கரோலினாவின் 2வது காங்கிரஸ் மாவட்டத்திற்கான பிரதிநிதியாக பணியாற்றும் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை தொடர்ந்து தேடும் தமிழ் சமூகங்களுடன் தாம் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நியூ ஜெர்சியின் 3வது காங்கிரஸ் மாவட்டத்திற்கான பிரதிநிதியான ஹெர்கொனாவே தமிழ் சுய நிர்ணயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வலியுறுத்தினார். காங்கிரஸ் உறுப்பினர் டென் டேவிஸ் காங்கிரஸில் உரையாற்றும் போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அங்கீகரிப்பதற்காக வாதிடும் அதே வேளையில் ஈழத் தமிழர்களுடன் இணைந்து நிற்குமாறு அழைப்பு விடுத்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். மின்னஞ்சல் மூலம் அவருக்கு இவ்வாறான கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார். பாதாள உலக கும்பல்களுடன் எதிர்க்கட்சிகள் நேரடி தொடர்புகளை பேணுவதாக இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வெளிக்கொணரப்பட்டது. இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக நடவடிக்கைகளுடன் நேரடி அரசியல் தொடர்புகளை உளவுத்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட கூற்றொன்றை விடுத்து உரையாற்றினார். அதற்கு பதிலளிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை குறிப்பிட்டார். அத்துடன் விசாரணைகளுக்கு பிறகு அத்தகைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். புலனாய்வு அறிக்கைகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மற்றும் தற்போதைய மாகாண அரசியல்வாதிகள் 10 சக்தி வாய்ந்த பாதாள உலக குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாதாள உலக குழுவுடனான அரசியல் தொடர்புகள் பாதாள உலக நடவடிக்கைகள் அதிகரிப்புக்கு பங்களித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் பதிலுக்கு எதிர்க்கட்சியினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தமையினால் சபையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. நாட்டின் அமைதிக்காகவே தாம் போராடியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நாட்டின் அமைதிக்காகவே தாம் போராடியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுக்கவும் நாட்டின் அமைதிக்காக மாத்திரமே தாம் போராடியதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து இதனை செய்வார்களா இல்லையா என்பது தொடர்பில் தன்னால் கூற இயலாது எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கமே அதனை தீர்மானிக்கும். போர் இடம்பெற்றது மிகவும் கவலைக்குரிய விடயம். தேசிய பாதுகாப்பினால் பிரச்சினை இல்லை, நாட்டை பாதுகாக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க, சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களை தமிழ் தேசிய பேரவையினர் இன்று சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையினர் அமெரிக்க, சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களுடன் இன்று கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். இன்று பிற்பகல் இந்த சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது தமிழ் மக்களுக்கு சமஷ்டியிலான நிரந்தர தீர்வு மற்றும் வடக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பை நிறுத்த வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கடவுச்சீட்டு சேவையை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு வழங்கல் தொடர்பான சேவைகளை விரிவுபடுத்துவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு மொத்தம் 186 அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை கூறினார். கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர், முன்னர் தினமும் 1200 புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போதைய
நிர்வாகம் 4000 கடவுச்சீட்டுகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் துறைக்குள் குறிப்பிடத்தக்க பணியாளர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. இந்நிலையில் புதிய அதிகாரிகள் விரைவில் திணைக்களத்தில் உள்வாங்கப்படுவார்கள். குடிவரவு துறையின் தலைமை அலுவலகம் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. கண்டி, குருநாகல் மற்றும் மாத்தறை ஆகிய பிராந்திய அலுவலகங்களும் தற்போது அதிக எண்ணிக்கையிலான புதிய கடவுச்சீட்டுகளை வழங்கி வருகின்றது என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தற்காலிகமாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் தமக்கு நிரந்தர நியமனங்களை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட 141 ஊழியர்கள் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வந்திருந்த போதும் அவர்களை இதுவரை நிரந்தரமாக்கவில்லை. எனவே அவர்களை நிரந்தரமாக்குமாறு கோரி ஐக்கிய பொது சேவையாளர் சங்கத்தின் மட்டக்களப்பு தலைவர் சுரேஷ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் நிரந்தரமாக்குமாறும் 14 நாட்கள் மருத்துவ விடுமுறை வழங்க வேண்டும், ஏனைய ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகைகளை வழங்கு, ஜனாதிபதியே எங்களை நிரந்தரமாக்க போன்ற ஸ்லோகங்கள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்டிஏயில் காணப்படுகின்ற நிரந்தரம் இல்லாத கேஷுவல் தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரி இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று மட்டக்களப்பு நகரிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இது முதல் முறையாக நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை அல்ல. இது பல வருடங்களாக இந்த கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் இதுவரைக்கும் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் எமது கோரிக்கைகளை செவிமடுக்காமல் இருந்திருக்கின்றன. எனவே இம்முறை என்றாலும் இந்த புது அரசாங்கத்தின் கீழ் எமது ஆர்டிஏ பல தொழிலாளர் அரசாங்கத்திற்காக அவர்களது வாக்களை அளித்திருக்கின்றார்கள், மாற்றத்துக்காக வாக்களை அளித்திருக்கின்றார்கள். எனவே மாற்றம் வரப்போன்றது என்று கூறி வந்த அரசாங்கம் ஏன் இன்னும் எமது தொழிலாளர்களின் தொழில்களை நிரந்தரமாக்கவில்லை என்ற கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த ஆர்டியில் எடுக்கும் சம்பளங்கள் பற்றாக்குறையின் காரணமாக நிறைய பேர் இந்த ஆர்டியில் தொழில் புரிய இயலாது என்று அயல்நாடுகளை கடந்து சென்றிருக்கின்றார்கள். இன்று எங்களது நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. எங்களது அரசாங்கம், எங்களது நாடு, எங்களது நாட்டில் எங்களுக்கு நாங்கள் வேலை செய்யும் வேலைக்கு உரிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இன்று மணலுடன் தப்பிச் சென்ற டிப்பர் வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் இன்றைய தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பள்ளை பகுதியிலிருந்து சட்டவிரோதமான மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுதுமட்டுவாழ் பகுதியில் போலீசார் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி சென்றுள்ளது. இதனையடுத்து போலீசார் டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்ற நிலையில் டிப்பர் வாகனம் நிறுத்தாது வேகமாக சென்றது. அதன்போது போலீசார் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனை அடுத்து டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதிகள் உட்பட 2 சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 மாவட்டங்களில் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம், மன்னார், திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் 177 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசா மீது இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு முதல் நடத்திய தாக்குதல்களில் 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் தெற்கு நகரமான கான் யூனிஸில் உள்ள பாலஸ்தீனியர்களை வெளியேறுமாறு அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் அதற்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என கனடா, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அத்துடன் காசாவில் முற்றுகை ுள்ள பகுதிகளுக்கான உதவிகளை வழங்குமாறும் இஸ்ரேலை குறித்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கையின்
ஒருநாள் கிரிக்கெட் அணியின் தலைவர் சரித் அசலங்கவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியுள்ளது. இலங்கையின் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் தலைவர் சரித் அசலங்கவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியுள்ளது. தென்னாப்பிரிக்க வீரர் கார்பின் போஸ் அணியை விட்டு வெளியேறியதால் அவருக்கு பதிலாக சரித் அசலங்க மும்பை இந்தியன்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணையும் சரித் அசலங்கவுக்கு மும்பை நிர்வாகம் 75 லட்சம் இந்திய ரூபாய் வழங்க உள்ளது. இலங்கை ரூபாவில் அதன் மதிப்பு 26.4 மில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.